ஞானாலயாவினுடைய தோற்றத்திற்கு காரணமாக இருந்த பாரதியின் சுதேசி கீதங்களை அடுத்து அண்மையில் நம்மோடு வாழ்ந்து மறைந்த பாரதியினுடைய நூல்கள் கிடைக்கப்பெறவில்லை என்று பல ஆராய்ச்சியாளர்கள் ஆதங்கப்படுவதை படித்தபோது பாரதியின் நூல்களை கண்டெடுக்க வேண்டும் என்ற முயற்சியிலே நான் ஈடுபட்டேன். இந்த ஞானாலயா தோன்றுவதற்கு காரணமாக இருந்ததே அவருடைய சுதேச கீதங்கள் என்பதை ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அதேபோல அவருடைய நூல்களை தொடர்ந்து தேடி கண்டுபிடிக்கின்ற போதுதான் அது எத்தகைய ஒரு புதையல், அது தேட தேட தொட்டனைத்து ஊறும் மணற்கிணி போல சுரந்து கொண்டே இருக்கக்கூடிய ஊற்று என்பதை எல்லாம் உணர்ந்து அந்த பணியிலே நான் மிக தீவிரமாக ஈடுபட்டேன். பாரதிக்கே இந்த கதி என்றால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த கம்பனுடைய நூலுக்கு என்ன கதி ஏற்பட்டு இருக்கும், சங்க கால இலக்கியங்களுக்கு என்ன கதி ஏற்பட்டிருக்கும் என்பதையெல்லாம் யோசித்த போதுதான் உவேசாவினுடைய அரும்பணியும் மற்றும் அவரை போன்று சங்க இலக்கிய பதிப்புகளிலே ஈடுபட்ட சிவை தாமோதரம் பிள்ளை, வையாபுரி பிள்ளை போன்றவர்களுடைய பதிப்புத்துறையிலே சங்க இலக்கியங்களை பதிப்பிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்ட உவேசா ஐம்பெருங்காப்பியங்களை எல்லாம் தேடி கண்டுபிடித்து பதிப்பித்து கொடுத்த தமிழ்தாத்தாவினுடைய பணிகளை எல்லாம் அதனுடைய முக்கியத்துவத்தையும் மேன்மையும் உணரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. வையாபுரி பிள்ளையினுடைய ஆராய்ச்சி திறன், சிவை தாமோதரம் பிள்ளையினுடைய ஆராய்ச்சி திறன், வாவேச ஐயருடைய ஆராய்ச்சி பணி, அவர்களுடைய தமிழை உலகமெங்கும் கொண்டு செல்கின்ற முயற்சி, இவற்றையெல்லாம் எண்ணி வியப்பதற்கு காரணமாக இருந்தது. பாரதியை பற்றி 1921 வரை நம்மோடு வாழ்ந்த பாரதியை பற்றி ஒரு முழுமையான ஆதாரபூர்வம் வாழ்க்கை வரலாறு தமிழில் இன்னும் ஒரே நூலாக வரவில்லை என்பது ஒரு குறை. ஓரளவிற்கு பாரதியினுடைய வரலாறை அவரோடு பாண்டிச்சேரியிலே இருந்து அவரை மனிதனாகவும் கவிஞனாகவும் தீர்க்கதரிசியாகவும் பல்வேறு கோணங்களில் அவரை பார்த்த வாரா அவர்கள் தன் வாழ்க்கையையே பாரதியின் புகழ் பரப்புவதற்காக ஒப்படைத்து கொண்டார்கள். தமிழ்நாட்டிலே பாரதியை பற்றி அவதூறுகளும் தவறான செய்திகளும் பரப்பப்படுவதை பார்க்க பொறுக்க மாட்டாமல் அன்று டி.எஸ். சொக்கலிங்கம் நடத்திய காந்தி இதழிலே இணைப்பாக பாரதியார், மகாகவி பாரதியார் சரித்திரத்தை வாரா எழுதினார். அதுதான் பாரதியின் வாழ்க்கையை பற்றிய முதல் பதிவாகும். அதற்கு முன்னர் ஒரு சில பத்திரிகைகளில் பாரதியினுடைய நினைவுகளை அவருடைய நண்பர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு கிடைத்த மிகப்பெரிய அவருடைய வாழ்க்கை வரலாற்று ஆவணம் மண்டயம் சீனிவாச ஐயங்காருடைய மூத்த புதல்வி யதுகிரி அம்மாள் அவர்கள் எழுதிய பாரதி நினைவுகள். மகாகவி பாரதியார் சரித்திரத்தை அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய இரண்டாவது மிகப்பெரிய ஆதார நூல் பாரதி நினைவுகள், யதுகிரி எழுதியது. மூன்றாவது ஜாதி ஒழிப்பிலே தீவிரமாக இருந்த பாரதி, ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடிய பாரதி, 1000 உண்டுங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழென்னல் நீதி என்று பாடிய பாரதி, வாழ்கின்றார் 30 கோடி ஜனங்கள் என்றால் சூழ்கின்ற பேதமும் அந்த தொகை இருக்கும் என்று பாடிய பாரதி, ஜாதி மதங்களை பேதங்களை அடியோடு வேரோடு சுட்டரிக்க வேண்டும் என்று கவிதை பாடியவன், வாழ்ந்து காட்டியவன். ஜாதி வேரை பொசுக்குங்கள் என்று சொன்னவன். இந்த நாட்டினுடைய அடிமைக்கு காரணமாக இருந்ததே நம்மிடையே இருக்கக்கூடிய இந்த ஜாதி வேறுபாடு தான். ஆகவே மதத்தை காட்டிலும் ஜாதி புறையோடி போய்விட்டது தமிழ் ஜாதியில் என்பதை உணர்ந்த பாரதியின் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, பாரதியினுடைய கவிதைகளை காட்டிலும் அவனை மிக ஆழமாக நீங்கள் புரிந்து கொள்ள விரும்பினால் அவருடைய கட்டுரைகளை படிக்க வேண்டும். அவருடைய கட்டுரைகளில்தான் அவருடைய மன எழுச்சி, சமூக பிரச்சனைக்கு அவர் கூறும் தீர்வு, இவற்றையெல்லாம் காண முடியும். சமூகம் என்ற கட்டுரை தொகுதியிலே அவர் தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார்.
பாரதியை பற்றி கவிதையை வானலாவ புகழ்ந்து கொண்டு அதற்கு விருத்தியுரை சொல்லிக் கொண்டிருப்பதை காட்டிலும் இத்தகைய ஒரு சம்பவம், அது புகட்டும் பாடம், இதை மனதில் இருத்தி நாம் வாழ்க்கையில் கடைபிடித்தாலே இந்த நாடு உயர்ந்துவிடும் என்று பாரதி சொல்லுவான். ஆகவேதான் அந்த நிகழ்ச்சியை என்னால் மறக்கவே முடியவில்லை. கடையத்திலே பாரதி வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு நாள் காலையில் மக்கள் எல்லாம் சாரி சாரியாக ஆற்றை நோக்கி நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். திண்ணையிலே படுத்திருந்த பாரதி விடியற்காலையில் இவ்வளவு ஆரவாரத்தோடு மக்கள் எல்லாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று எழுந்து தன் அருகில் இருப்பவரிடத்தில் என்ன விசேஷம் இன்று கடையத்திற்கு மக்கள் இவ்வளவு ஆரவாரத்தோடு ஆற்றை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்களே என்று கேட்கிற போது அவருடைய நண்பர் சொல்கிறார், ஐயா, சமயநல்லூரில் இருந்து யானை வந்திருக்கிறது. அந்த யானையை ஆற்றிலே குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள். அதை காண்பதற்காக மக்கள் திரளாக கூட்டம் கூட்டமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் பாரதி உற்சாகத்தோடு, வனராஜன் வந்திருக்கிறானா, கவிராஜன் ஆகிய நானும் சென்று அவனை பார்க்க வேண்டும் என்று கிளம்பி விடுகிறான். உடனே தன் நண்பரையும் அழைத்து கொண்டு ஆற்றங்கரைக்கு செல்கிறார். மிருகங்களிலேயே யானை நினைவாற்றல் மிக்கது என்று சொல்வார்கள். அறிவுக்கு எடுத்துக்காட்டாக யானையுடைய நினைவாற்றலை சொல்வது வழக்கம். அப்படிப்பட்ட யானையை தான் கோயிலிலே நாம் சுவாமியினுடைய புறப்பாட்டிற்கு முன்னால் ஊர்வலத்தின் முன்னால் அழைத்துச் செல்வதும், இளவரசரை யானையின் மீது அமர வைத்து பட்டண பிரவேசம் செய்வதும் மிக முக்கியமான நிகழ்ச்சிகளில் ஒன்றாக தமிழ்நாட்டில் அல்ல உலகமெங்கும் நடைபெறுகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே பாரதி ஆற்றிலே குளித்து கொண்டிருக்கிற யானையை பார்க்க போகிறான். ஆனால் அங்கே போன உடனே ஒரு அதிர்ச்சியான நிகழ்ச்சி. யானை மாவுத்தனாக ஒரு சிறுவன், அவன் ஒரு பிராமணன், கையிலே மிகப்பெரிய சவுக்கு புளிய விளார வைத்து கொண்டு யானையை பலார் பலார் என்று அடித்து கொண்டிருக்கிறார். பாரதிக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. யானை வாயில்லா ஜீவன், நினைவாற்றல் உள்ள மிருகம் என்று எல்லோரும் பாராட்டுகிறார்கள். ஆண்களுடைய நடைக்கே யானையினுடைய நடையை ஒப்பிட்டு சொல்வார்கள். இப்படிப்பட்ட சிறப்பான ஒரு யானையை இந்த மாவுத்தன் ஏன் சவுக்கால் அடிக்கிறான்? பொதுவாக யானைக்கு மாவுத்தனாக இருப்பவர்கள் அதற்கென ஒரு வகுப்பார். அப்படி இருக்க இவன் ஒரு பிராமணன் யானைக்கு மாவுத்தனாக இருக்கிறான் என்பது இரண்டாவது அதிர்ச்சி. உடனே அருகிலே சென்று அந்த பிராமண இளைஞனை பார்த்து, தம்பி, அறிவுள்ள மிக சிறந்த பிராணியான யானையை, அது பேசுவதற்கு சக்தி இல்லாவிட்டாலும் சிறந்த ஒரு பிராணி, அதை நீ ஏன் சவுக்கால் அடிக்கிறாய், என்ன காரணம் என்று கேட்கிறார். உடனே அந்த யானை மாவுத்தனாக இருந்த பிராமண சிறுவன் சொல்கிறான், சுவாமி, உனக்கு விவரம் தெரியாதா? இது யானையிலேயே வீரன் குலத்தை சார்ந்தது. வீரன் குலத்தில் மிக தாழ்வான ஜாதி. ஆகவே இதற்கு முரட்டு குணம் அதிகம். ஆரம்பத்திலிருந்தே இதை அடித்து வளர்க்காவிட்டால் பின்னால் நம்முடைய கட்டுக்கடங்காமல் போய்விடும் என்பதனால் இந்த யானையை நான் இப்பொழுதிருந்தே அடித்து பழக்குகிறேன் என்று சொல்கிறார். பாரதிக்கு ஆச்சரியம் தாழவில்லை. வீரன் குலத்தைச் சேர்ந்தது, தாழ்ந்த இனத்தை, தாழ்ந்த ஜாதியைச் சேர்ந்தது, யானைகள் கூடவா ஜாதி என்று அந்த பிராமண சிறுவனில் கேட்கிறார்.
அப்பொழுது அந்த பிராமண சிறுவன் சிரித்து கொண்டே ஐயரை பார்த்து சொல்கிறான், ஐயரே, உமக்கு விஷயம் தெரியாதா? இந்த வானத்திலே இருக்கிறதே நட்சத்திரங்கள், இதிலே கூட பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர நட்சத்திரங்கள் உண்டு. அதே போல் பூமியில் அடிய ஆழத்திலிருந்து எடுக்கக்கூடிய வைரம் போன்ற கற்களில் கூட பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திரன ஜாதிகள் உண்டு. ஆக வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்திலிருந்து, பூமியின் அடிபாதாளத்திலிருந்து எடுக்கக்கூடிய விலை உயர்ந்த நவரத்தின கற்களில் கூட ஜாதி உண்டு. இது உனக்கு தெரியாதா என்று கேட்கிறான். பாரதி அதிர்ந்து போய்விடுகிறான். ஜாதி, வானத்தில் இருக்கும் நட்சத்திரத்தில் ஜாதி, பூமியின் அடிபாதாளத்திலிருந்து எடுக்கக்கூடிய வைரத்தில் எல்லாம் ஜாதியா? அடப்பாவி என சொல்லி வீட்டிற்கு விரைந்து வந்து சுதேசம் திறனுக்கு ஒரு கட்டுரை எழுதுகிறான். அந்த கட்டுரையில் தமிழ்நாட்டில் ஜாதி வானை முட்ட வளர்ந்து பூமியை பிளர்ந்து கொண்டு வளர்ந்து இருக்கிறது, இது எப்படி நான் வெட்டி சாய்ப்பேன் என்று எழுதுகிறார். ஆகவே இந்த ஜாதி உணர்வு எங்கெங்கெல்லாம் பரவி ஊடுருவி ஒரு புற்றுநோயைப் போல இந்த தமிழ் சமுதாயத்தை அரித்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்த பாரதி, இனி இந்த வயோதிகர்களிடத்தில் இதை பற்றி பேசி பயனில்லை, வருங்கால சமுதாயமாவது ஜாதி உணர்வற்ற சமுதாயமாக இருக்க வேண்டும் என்றால் அடுத்து வரக்கூடிய சமுதாயத்தை தலைமுறைக்கு இது சொல்ல வேண்டும் என்று சொல்லிதான் பாப்பா பாட்டிலே ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொல்கிறார். அடுத்து பாரதியினுடைய சிறப்புகளிலேயே மிக உயர்வானது எது என்று கேட்டால், பாரதிக்கு முன்னால் எத்தனையோ கவிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். நம்முடைய காவியங்களில் நூல்களில் முதல் பாடலை உகரத்தை கொண்டு தொடங்குவது வழக்கம். உலகம் யாவையும் தாமுளவாக்களும் என்று கம்பன் சொல்லுவார். பெரிய புராணத்தில் சேக்கிழார் அடிகள் உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேலியன் என்று தொடங்குவார். ஆகவே இந்த உலகம் என்று தொடங்குகின்ற இது ஒரு மங்களகரமான செயல் என்று கருதி பாடுவார்கள். ஆனால் பாரதிக்கு முன்னிருந்த புலவர்கள் கையாண்ட உலகம் என்பது, அவர்கள் இந்த 17 உலகத்தை மையத்தில் கொண்டு பாடினார்களே தவிர, நாம் இன்று பேசுகின்ற பூகோள ரீதியான 5 கண்டங்களை கொண்ட உலகத்தை பற்றி அல்ல. நமக்கு தெரிந்து தமிழ் இலக்கிய வரலாற்றில் உலகு என்பதை அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, ஆசியா, சீனா என்ற அடிப்படையில் பூகோளத்தை சாஸ்திரப்படி உள்ள நாடுகளுடைய தன்மைகளையெல்லாம் உணர்ந்து பாடியவன் பாரதி. அதற்கு என்ன எடுத்துக்காட்டு என்றால், அமெரிக்காவிலே புதுக்கவிதையின் பிதா என்று பாராட்டப்படுகின்ற வால்ட் விட்மனை பற்றி அவனுடைய கட்டுரைகளிலே கட்டுரை இருக்கிறது. அதே போல சீனர்களுடைய வாழ்க்கை முறை, ஜப்பான் நாட்டிலே இன்று நாம் பெரிதாக பேசுகின்ற ஹைக்கூ கவிதையினுடைய தன்மையை பற்றி 1910களிலேயே தன்னுடைய கட்டுரைகளிலே ஜப்பானிய கவிதை ஹைக்கூ அந்த சிறிய வடிவத்திலே இருப்பதை பற்றி பாரதி எழுதியிருக்கிறார். அதே போல புரட்சியினுடைய பிறப்பிடம் என்று கருதப்படுகின்ற பிரான்ஸ், அந்த பிரான்ஸ் நாட்டிலே தோன்றிய விக்டர் ஹியூகோ அவருடைய நூல்களை பற்றி எல்லாம் சொல்கிறார். ஒரு கட்டுரையிலே பாரதி சொல்வான், கல்லானால் காந்த கல்லாகி விடு, மனிதனாக பிறந்தால் காதல் செய் என்று விக்டர் ஹியூகோ சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதே போல மாஜினியினுடைய சபதம், இத்தாலிய நாட்டின் விடுதலைக்கு வித்திட்ட முதன்மை தலைவர்களில் ஒருவனான மாஜினியை பற்றி பாரதி பாடுகிறான். சிவாஜி தன்னுடைய சைனியத்துக்கு சொன்ன வீர உரையை பற்றி பேசுகிறான். அதே போன்று அயல் நாடுகளிலே தோட்டத்திலே வாடுகிற நம் தொழிலாளர்களுடைய நிலையை பற்றி கண்ணீர் விட்டு பாடுகிறார். இப்படி உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி, இங்கிலாந்து நாட்டிலே ஔவையாரை போன்ற ஒரு பெண்பார் புலவர் உண்டா என்று கேள்வி கேட்கிறார்.
அவருடைய கட்டுரையை நீங்கள் படித்தால்தான் அவனுடைய பரந்துபட்ட அறிவு, அந்த விசாலமான பார்வை என்ன என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே உலகு என்ற சொல்லை முதலாக பூகோள ரீதியாக உலகில் உள்ள அனைத்து கண்டங்களில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய தன்மைகளையும், நம் தமிழ்நாட்டார் அந்த நாட்டில் குடியேறி இருக்கக்கூடிய நிலைகளையெல்லாம் எடுத்துச் சொல்கிறார். ஆப்பிரிக்காவிலே தமிழர்கள் கூலி தொழிலாளர்களாகப்படுகிற அவஸ்தையையும், அங்கு காந்தி அந்த ஆப்பிரிக்க வாழ் தமிழர்கள் இந்தியர்களுக்காக குடியுரிமை சட்டத்திற்கு பெறுவதற்காக போராடிய போராட்டத்தையும் அவர் தன்னுடைய கட்டுரையில் விரிவாக எழுதுகிறார். அதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன என்றால், ஆப்பிரிக்காவில் இந்தியர்களுடைய உரிமைக்காக போராடுகிற காந்தியினுடைய அந்த போராட்டத்திற்கு பாரதி 5 ரூபாய் மணி ஆர்டர் செய்திருக்கிறார். வரலாற்றில் இருக்கு. நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி தகவல் தொழில்நுட்பம் நம் உள்ளங்கைகளுக்குள்ளாக அடங்கி விடுகிறது. எல்லாத்தையும் நேரடியாகவும் காணவும் கேட்கவும் கூடும். அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் பாரதியின் காலத்திலே வானொலி கூட கிடையாது, ரேடியோ கூட வரல. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இத்தனை செய்திகளையும் பாரதி எவ்வாறு உணர்ந்தான்? அதுவும் தன்னுடைய 30வது வயதுக்குள்ளாகவே லெனின் ரஷ்யாவிலே நடத்திய புரட்சியை பற்றியும், ஜார் ஆட்சியை எதிர்த்து அவன் போராடிய முறைகளை பற்றியும் விரிவாக தன்னுடைய கட்டுரையிலே சொல்கிறான். மிக ஆச்சரியமாக இருக்கிறது. உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி, மாமேதை லெனினுக்கு 1,00,000 பக்கம் இடி, அதை நினைத்தால் இரவெல்லாம் எனக்கு தூக்கம் வரவில்லை என்று எழுதுகிறார். இன்று நம்மிடையே புரட்சியை பற்றியும் புதுமையை பற்றியும் பேசுகிற இளைஞர்கள் லெனினுடைய முழுமையான வாழ்க்கையை படித்திருப்பார்களா என்று சந்தேகமாக இருக்கிறது. ஏதேதோ துக்கடா செய்திகளை படித்துவிட்டு பேசுகிறவர்கள் மிகுதியாகிவிட்ட இந்த நாளில் பாரதி 1906இல் தன்னுடைய 24வது வயதிலேயே அங்கே நடந்த புரட்சியை பற்றி கட்டுரை எழுதுகிறார். 17 ரஷ்யா விடுதலை அடைந்ததை பற்றி புதிய ருஷ்யா என்ற தலைப்பில் ஆஹா என்று எழுந்தது பார் யுகப் புரட்சி என்று பாடுகிறார். மிக ஆச்சரியமான விஷயம். ஆகவே உலகம் என்ற அந்த சொல்லினுடைய முழுமையான பொருளிலே தன்னுடைய கவிதை கட்டுரைகளிலே அதை கையாண்டவன் முதற் புலவன் பாரதி. அதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. ஆகையினால்தான் அவனுக்கு அந்த உலக கண்ணோட்டம், உலகத்தில் எந்த நாட்டில் யார் இருந்தாலும், அவர்கள் எந்த நிறத்தவர்களாக இருந்தாலும், எத்தகைய உடையை உடுத்தினாலும், எப்படிப்பட்ட உணவை உண்டாலும், அவர்கள் எல்லோரும் மனித ஜாதி என்று சொன்னான். ஆங்கிலத்தில் சிறந்த நாவலாசிரியர்களால் ஒருவராக பாராட்டப்படுகிற கோல்ட்ஸ்மித் ஜான்சனுடைய இலக்கிய வட்டத்தில் உறுப்பினன். அவன் வறுமையில் வாடினான். குடியிருந்த வீட்டிற்கு வாடகை கொடுக்க முடியாமல் தவித்து அந்த வீட்டின் உரிமையாளர் அவன் மீது புகார் கொடுத்ததின் பேரில் வாடகை தராதனால் சிறையில் அடைக்கப்படுகிறான். நண்பன் சிறையில் இருக்கிறான் என்பதை அறிந்த ஆங்கிலத்தில் முதலாக ஆங்கில அகராதியை தொகுத்த ஜான்சன் சிறைக்கு சென்று கோல்ட்ஸ்மித்தை பார்த்து கேட்கிறான், வாடகை எவ்வளவு பாக்கி என்று கேட்கிறான். சொல்லுகிறார், சரி, நீ எழுதிய படைப்புகள் ஏதேனும் வீட்டில் இருக்கிறதா, அந்த கைப்பிரதி இருந்தால் சொல் என்கிறான். நான் ஒரு நாவல் எழுதியிருக்கிறேன், அது வீட்டில் இன்னும் எந்த பதிப்பாளரிடத்திலும் கொடுக்கப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறான். சரி, நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று வீட்டுக்கு சென்று அந்த கைப்பிரதியை எடுத்து அந்த நாவலை ஒரு பிரசுரத்தாள் கொடுத்து ஒரு பெரிய தொகையை பெற்று கோல்ட்ஸ்மித்தை சிறையிலிருந்து மீட்கிறான் ஜான்சன். அப்படி சிறையிலிருந்து மீட்பதற்கு காரணமாக இருந்த அந்த நாவல்தான் உலகத்தில் சிறந்த 10 நாவல்களில் ஒன்றாக கருதப்படுகிற விக்ராக் ஃபேஃபீல்ட். அந்த விக்ராக் ஃபேஃபீல்ட் நாவலை எழுதிய ஆலிவர் கோல்ட்ஸ்மித் டெசர்டட் வில்லேஜ் என்ற அற்புதமான ஒரு கவிதையை பாடியிருக்கிறார். அதில் ஒரு பகுதி அந்த காலத்தில் வில்லேஜ் ஸ்கூல் மாஸ்டர் என்று எல்லாருக்கும் பாடமாக வரும். அதில் ஒரு பகுதி, இந்த தொழில் புரட்சியின் காரணமாகவும்
நாகரிகத்தின் பேராலும் மக்கள் கிராமங்களை விட்டு நகரத்தை நோக்கி செல்வதை கடிந்து கோல்ட்ஸ்மித் வருந்துகிறான். இந்த நகரம் செல்வந்தர்களினுடைய இன்ப பூங்கா. இந்த இன்ப பூங்காவை நினைத்து செல்வந்தர்களின் இன்ப பூங்காவிலே சென்று நாமும் இனிமையாக வாழலாம் நினைந்து ஏமாந்து செல்கின்ற ஏழை மக்களுடைய நிலையை நினைத்து இறங்குகிறான். அப்பொழுது இந்த கிராமங்கள் எல்லாம் ஒரு அமைதியான இடுகாடாக மாறிவிட்டிருக்கிறது. எல்லோரும் தொழிலின் நிமித்தமாக நகரத்தை நோக்கி நகர கிராமங்கள் எல்லாம் மக்கள் இல்லாத பாலைவனமாக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவன் வருந்துவான். அதான் டெசர்டட் வில்லேஜ். இட் இஸ் எ ப்ளஷர் கார்டன் ஃபார் தி ரிச் அண்ட் எ சைலண்ட் கிரேவ் ஃபார் தி புவர் என்று பாடுவான். பணக்காரர்களுக்கு அது ஒரு இன்பச் சோலை, அண்ட் சைலண்ட் கிரேவ் ஃபார் தி புவர். ஆனால் ஏழைகளுக்கு அது ஒரு அமைதியான மயானம் என்று சொல்லுவான். அவன் இந்த நாகரிகத்தின் பேராலும் இந்த தொழில்மயமாதலின் காரணமாகவும் நகரத்தை நோக்கி கிராம மக்கள் செல்வதனால் ஏற்படும் விளைவுகளை பற்றி மிக அருமையாக சொல்லுவான். அதில் கடைசியாக அந்த வில்லேஜ் ஸ்கூல் மாஸ்டர், அந்த கிராமத்தில் இருந்த ஆசிரியரை அந்த மாணவர்கள் பார்த்து அதிசயிப்பார்கள். அப்பொழுதெல்லாம் ஆசிரியர் என்றால் அவர் தான் ஆங்கிலமும் நடத்துவார், மொழிப்பாடத்தையும் நடத்துவார், கணிதத்தையும் நடத்துவார், வரலாறையும் நடத்துவார். அதனால் அந்த இளைஞர்கள் தங்களுடைய ஆசிரியர்களை பார்க்கிறாராம். எப்படி இந்த சிறிய தலையில் இது இத்தினோண்டு மூலையில் இவ்வளோ விஷயத்தையும் நம்ம ஆசிரியர் வைத்திருக்கிறார் என்று அந்த இளைஞர்கள் பார்ப்பதை அண்ட் ஸ்டில் தே கேஸ்ட் அண்ட் ஸ்டில் தே ஒண்டர் grew. How can a small head could carry all that he knew? How can a small head could carry all that he knew? அவருக்கு தெரிந்த இத்தனை விஷயங்களையும் இந்த சிறிய மூளையின்குள் அவர் எவ்வாறு வைத்திருக்கிறார் என்று ஸ்டில் தே கேஸ்ட் அண்ட் ஸ்டில் த ஒண்டர் grew. அவர்கள் அப்படியே ஆச்சரியமாக அந்த ஆசிரியரை பார்ப்பதற்கு போல பாடுவார். அந்த வில்லேஜ் ஸ்கூல் மாஸ்டரை படைத்த கோல்ட்ஸ்மித், உலகத்தின் சிறந்த 10 நாள்களில் ஒன்றை எழுதிய கோல்ட்ஸ்மித் த சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டு என்று இன்றும் பாராட்டத்தக்க ஒரு நூலை எழுதியிருக்கிறார். உலகின் பிரஜை. அந்த கட்டுரை நூல் ரொம்ப சிறப்பான ஒரு நூல், த சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டு. அதில் ஒரு இடத்துல சொல்லுவான், இட் ஷுட் பி ரிமெம்பர்டு that everyone should follow the famous philosopher who when asked what country he belonged, that he was a citizen of the world. It should be remembered that everyone should follow the famous philosopher who when asked what country he belonged, replied that he was a citizen of the world. ஒவ்வொருவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தலை சிறந்த தத்துவ ஞானியை பார்த்து நீ எந்த நாட்டை சார்ந்தவன் என்று கேட்டால் அவன் சொல்லுவான், நான் உலகின் பிரஜை என்று. ஆகவே நாம் உலகத்தின் பிரஜை என்று சொல்லுகின்ற அந்த நிலை உருவாக வேண்டும் என்று பாரதியும் தன்னுடைய கட்டுரையிலும் கவிதையிலும் பாடியிருக்கிறார். ஆகையினாலே தான் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், ஆம் 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 நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று சொல்வார். வாழ்ந்தால் 30 கோடி ஜனங்களும் வாழ்வோம், வீழ்ந்தால் 30 கோடியும் வீழ்வோம் என்று சொல்கிறார். இந்த ஒரு பார்வை இருக்கிறதே, அதுதான் பாரதியினுடைய தனித்தன்மை. 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பிலாத சமுதாயம் உலகத்திற்கு ஒரு புதுமை. ஆகவே உலகமே கண்ட அதிசயத்தக்க ஒரு சமுதாயமாக நம் சமுதாயம் உருவாக வேண்டும் என்று பாரதி கனவு கண்டார். அந்த 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் ஒரு புதுமை, ஒப்பிலாத சமுதாயம் என்று பாடுகிறானே, அதிலே தான் பொது உடைமை என்ற சொல்லை முதலாக தமிழுக்கு தருகிறான் பாரதி.
பொதுமை என்ற சொல் உண்டு, உடைமை என்ற சொல் உண்டு. ஆனால் பொது உடைமை என்ற சொல்லை முதலாக இந்த சொற்சேர்க்கையை ஏற்படுத்தியவனே பாரதி தான். ஆக பொது உடைமை என்ற சொல்லை பாரதி தந்தான் என்பதைப் போல தமிழுக்கு அவன் தந்த இன்னொரு சொல் புரட்சி. புரட்டு என்பது உண்டு. ஆனால் இந்த ரெவல்யூஷன், ரஷ்ய புரட்சியை அடிப்படையாக வைத்து அவன் பாடுகிற போது, அந்த புதிய ரஷ்யாவினுடைய எழுச்சியை பாடுகிற போது புரட்சியை பற்றி பாடுகிறான், யுக புரட்சி என்கிறான். ஆகவே இந்த புரட்சி என்ற சொல்லும் பாரதி கண்டுபிடித்த சொல். ஆகையினால தான் ஜீவா அவர்கள் பாரதியை பற்றி சொல்கிற போது சொல்வார், அவன் ஒரு சிந்தட்டிக் ஜீனியஸ். சிந்தட்டிக் ஜீனியஸ் என்றால் கூட்டு மேதை. கூட்டு மேதை. ஒரு சிலரை போல தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சில அறிஞர்கள் திருவாசகத்தை பற்றி பேசினால் திருவாசகத்தையே பேசி கொண்டிருப்பார்கள். அதனால் அவருக்கு திருவாசக மணின்னு பேர் வச்சுருவாங்க. சேக்கிழார் பெரிய புராணத்தை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் நாயன்மார் பெருமைகளை பற்றியுமே பேசிக்கொண்டு வாழ்க்கையை கழிப்பார்கள். அவர்களுக்கு பல்வேறு ஞானம் இருந்தாலும் கூட மக்கள் அவரை சேக்கிழார் அடிப்பொடி, சேக்கிழார் தொண்டர் என்று சொல்லி அவரே வேறு தலைப்புகளில் பேச விரும்பினாலும் இவங்க சேக்கிழாரை பற்றியே பேசுகின்றாங்க. அதே போல் ஒருத்தர் சிலம்பு செல்வரும்பாங்க, இன்னொருத்தர் சிலம்பொழிம்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு பட்டத்தை கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முத்திரையை கொடுத்து ஒரு எல்லையை வகுத்து அவர்களுடைய முழு ஆற்றலையும் திறமையையும் நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள வாய்ப்பில்லாமல் செய்து விடுவது வழக்கம். பாரதி ஒருவன்தான் இந்த சங்கிலிகளை எல்லாம் பூட்டிக் கொள்ளாமல், இவற்றையெல்லாம் மாட்டிக்கொள்ளாமல் சர்வ ஜன பிரதிநிதியாக இந்த உலகத்தில் உலா வந்திருக்கிறார். ஒரு முறை அவருடைய சீடர் இவருடைய மேதமையை, இவருடைய கவிதையினுடைய ஆற்றலை உணர்ந்து கொள்ளவில்லையே என்று வருந்தி பேசிய போது அவன் சொல்கிறான், வருந்தாதே, நாம் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்து விட்டோம். 500 ஆண்டுகளுக்கு பின்னால் சொல்ல வேண்டிய கருத்துக்களை நாம் 500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொல்கிறோம். ஆகையினாலே மக்கள் அதை வாங்கிக் கொள்ள முடியாமல் திணறுகிறார்கள். ஆகையினாலே நம்முடைய மேதமையை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதற்காக அவர்களை குறை சொல்லாதே, நாம் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்து விட்டோம் என்று சொன்னான். பாரதியை வாழ வைத்தவர்கள், அவரோடு இருந்து அவருக்கு சேவை செய்வதையே தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக, ஒரு பெரிய கைங்கரியமாக நினைத்து வாழ்ந்தவர்களில் முக்கியமானவர் குவளைக்கண்ணன். எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்தேன் என்று பாடுகிறானே கண்ணன் பாட்டில். இங்கிவனை நான் பெறவே, அந்த கண்ணன் வேறு யாரும் இல்லை, குவளைக்கண்ணன் தான். பாரதிக்காகவே வாழ்ந்தார். அவர் திருவல்லிக்கணியிலே பார்த்தசாரதி கோயிலுக்கு செல்கிற போதெல்லாம் அந்த கோயிலின் வாயிலில் இருக்கிற யானைக்கு வாழைப்பழத்தை கொடுத்து விட்டு வருவது வழக்கம். அப்படி ஒரு முறை கொடுக்கிற போது யானை மதம் பிடித்த நிலையில் வாழைப்பழம் கொடுக்க வந்த பாரதியை தும்பிக்கையால் தட்டி விட்டு விடுகிறது. பூஞ்சையான உடம்பை கொண்ட பாரதி கீழே மயங்கி விழுந்து விடுகிறார். பாரதி யானை தும்பிக்கையால் தட்டிவிட்டு கீழே விழுந்ததை அருகிலிருந்து பார்த்தவர்கள் கூப்பாடு போடுகிறார்கள். எங்கேயோ திண்ணையில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்த கோழைக்கண்ணனுக்கு இந்த செய்தி எப்படியோ எட்டுகிறது. உடனடியாக ஓடி வந்து யானையின் காலடியில் கிடந்த பாரதியை அள்ளிக்கொண்டு சென்று வண்டியில் வைத்து மருத்துவரிடத்தில் அழைத்து செல்கிறார். எல்லோரும் சொல்லுகிறார்கள், பாரதி தெளிவு பெற்றவுடன், என்னதான் இருந்தாலும் யானை மதம் பிடித்த நிலையில் ஒரு மாதிரி இருக்கிற போது நீ சென்றிருக்கலாமா என்று. இல்லை, நான் தினந்தோறும் வாழைப்பழத்தை கொடுப்பது வழக்கம். சுவாமிகளிடத்தில் நான்
தீபாராதனை செய்துவிட்டு வருகிற போது அந்த பிரசாதங்களில் ஒன்றை வழங்குவது வழக்கம். அதை முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளும் யானை. யானைக்கு என்னை அடையாளம் தெரிந்த காரணத்தினாலே தான் தும்பிக்கையால் என்னை தட்டிவிட்டது, காலால் என்னை மிதிக்காமல் இருந்தது என்று சொல்கிறார். நாம் எல்லோரும் பார்க்கிற பார்வைக்கும் கவிஞன் பார்க்கிற பார்வைக்கும் உள்ள வேறுபாடு அதுதான். என்னை யானை மிதிக்கவில்லை என்றால் நான் யார் என்பது யானைக்கு தெரிந்துவிட்டது என்று சொல்கிறார். பொதுவாக ஒரு நிலைக்கு மேலே சென்றவர்களுக்கு பட்சிகளினுடைய விலங்குகளுடைய மொழியெல்லாம் தெரியும். திருவனந்தபுரத்திற்கு ஒரு முறை சென்றிருந்த போது மனைவி மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு விலங்கியல் கண்காட்சியை பார்க்க போகிறான். ஜூவுக்கு போகிறான், மிருக காட்சி சாலைக்கு. எல்லோரும் சிங்கத்தின் கூண்டுக்கு அருகில் செல்ல பயந்து கொண்டிருந்த போது யானை பாரதி அந்த சிங்கத்தின் கூண்டிற்கு அருகிலே சென்று அந்த சிங்கத்தை பார்த்து சொல்கிறான், கானகத்தின் ராஜாவாகிய சிங்கமே, கவிராஜனாகிய பாரதி வந்திருக்கிறேன் வா என்று அழைத்து அதன் பிடரியை தொடுவதாக எழுதியிருக்கிறார்கள். செல்லம்மா பதறுகிறார்கள். இவர் சொல்கிறாரு, கவிராஜனை கானகராஜன் புரிந்து கொண்டிருப்பான் என்று மகிழ்ச்சியோடு சொல்லி அதை தொடுவதற்கும் அதனோடு விளையாடுவதற்கும் அருகில் இருந்தவர்கள் அழைத்து வந்து விடுகிறார். இப்படி காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் மலையும் அலையும் எங்கள் கூட்டம் என்று பாடுகிற பாரதி இயற்கை கவிஞன். அவங்கன் பொண்ணுக்கோ புகழுக்கோ வேறு எதற்குமோ பாட இல்லை. அவன் இந்த உலகம் உய்ய, இந்த உலக மக்கள் உய்ய பாடியவன். அவனை வாழ வைப்பதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட கோழைக்கண்ணன் பாரதியை கடைசி நாள் வரை அருகில் இருந்தவர். பாண்டிச்சேரியில் இருக்கிற போது அவரை எல்லா விதத்திலும் அவரை கவனித்துக் கொண்டவர். பாரதியின் பாஞ்சாலி சபதத்தை முழுமையாக மனனம் செய்திருந்தார். பாரதி எந்த பாடலை எழுதி அனுப்பினாலும் அதை உடனடியாக மனனம் செய்து அதை பாடுவதையே வழக்கமாக கொண்டிருந்தவர் கோழைக்கண்ணன். அந்த கோழைக்கண்ணன் ஒரு முறை பாரதியார் இருக்கிற போது ஒரு கார்டு வருகிறது, தபாலில் ஒரு கார்டு வருகிறது. அந்த கார்டில் சென்னையிலிருந்து ஒருவர் அவர் அண்மையில் எழுதி தானே வெளியிட்ட த ஃபாக்ஸ் வித் எ கோல்டன் டைல், பொன்வால் நரி கதை என்ற நூலை பற்றி ஆங்கிலத்தில் பாரதி எழுதிய நூல். அது வந்த உடனே அதில் 200 பிரதிகள் தனக்கு தேவை என்று அந்த கார்டில் அந்த நண்பர் கேட்டிருக்கிறார். உடனே கோழைக்கண்ணனுக்கு ஆனந்தம் தாங்க முடியல. அது விலை ரொம்ப மலிவான விலை தான். 200 பிரதின்னா அந்த காலத்தில் 5 ரூபாய்க்கு ஒரு மாதம் பூரா 3 வேளையும் சாப்பிட்லாம். ஆகையினால பாரதியினுடைய சீடனாகிய கோழைக்கண்ணன் என்ன நினைக்கிறானா, 200 பிரதிகள் விற்பனையாகிவிட்டால் இந்த 2-3 மாதத்துக்கு நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினச்சி பாரதியின் இடத்துல ரொம்ப சந்தோஷமாக வந்து, பாரதி நீ எழுதிய ஃபாக்ஸ் வித் ஏ கோல்டன் ட்ரெயில் என்ற நூலுக்கு 200 பிரதி கேட்டு ஆர்டர் வந்திருக்கிறதுன்னு சொல்கிறான். பாரதி அந்த கார்டை வாங்கி பார்க்குறான், மேலேயும் கீழையும் படிக்கிறான். படித்து விட்டு கோழைக்கண்ணனை பார்த்து சொல்கிறான், நான் மூளையை கசக்கி பிழிந்து பாஞ்சாலி சபதம் பாடியிருக்கிறேன். அதை கேட்க இந்த நாட்டில் நாண்டி இல்லை. ஏதோ பொழுதுபோக்கிற்காக நான் எழுதிய த ஃபாக்ஸ் வித் ஏ கோல்டன் ட்ரெயில் என்ற நூலை கேட்கிறார். விதவை பசங்கள் போகச் சொல்லு என்று சொல்லி கார்டை கழிச்சு போட்டுறான். த ஃபாக்ஸ் வித் ஏ கோல்டன் ட்ரெயில் என்பது பின்னால் நம்மால் போற்றப்பட்ட 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற தத்துவஞானி, உலகம் போற்றும் தத்துவஞானியாக பாராட்டப்பட்ட ஜே கிருஷ்ணமூர்த்தியை தியோசாபிக்கல் சொசைட்டியினுடைய தலைவராக இருந்த அன்னி பெசன்ட் தத்தெடுத்து கொண்டிருந்தார். அதை எதிர்த்து ஜே கிருஷ்ணமூர்த்தியினுடைய தந்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அன்னி பெசன்ட் ஹோம் ரூல் இயக்கத்தை சார்ந்தவர். பாரதியோ திலகருடைய கட்சியை சார்ந்த தீவிரவாதி. ஆகவே அன்னி பெசன்ட்டை அவர் ஏற்றுக்கொள்வதிலே அவருக்கு மறுப்பாளர் அவர். ஆகவே இந்த வழக்கை அன்னி பெசன்ட் ஜே கிருஷ்ணமூர்த்தியை
தன்னுடைய தத்துப்பிள்ளையாக எடுத்துக்கொண்டு வருங்கால உலக ஞானி என்று அவரை அறிவித்ததை எதிர்த்து அவர் நையாண்டியாக கூடார்ச்ச சித்திரமாக எழுதிய ஒரு நூல் அது. பாரதி திருவிக்காவினுடைய தேசபக்தன் காரியாலயத்திற்கு செல்கிற பொழுதெல்லாம் திருவிக்காவினிடத்தில் தேசபக்தனிலும் நவசக்தியிலும் உதவி ஆசிரியராக இருந்தவர்கள் தான் கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தியும், பின்னால் வரலாற்று நூட்களை எல்லாம் எழுதி தமிழர்களுக்கு வரலாற்று உணர்வை ஊட்டுவதற்கே ஜோதி என்ற பத்திரிகையை பர்மாவில் தோற்றுவித்து பிரபஞ்ச ஜோதி காரியாலயத்தின் மூலமாக ஏறத்தாழ 83 உலகத்தின் புரட்சி தலைவர்கள், சித்தாந்திகள், விஞ்ஞானிகள் எல்லோரை பற்றியும் எழுதிய வே. சாமிநாத சர்மா திருவிக்காவின் இடத்துல உதவி ஆசிரியர்களாக இருக்காங்க. வே. சாமிநாத சர்மாவும் கல்கியும் தேசபக்தனில் அந்த வேலை நேரம் போக மற்ற நேரங்களில் கைராட்டையில் நூல் நூற்று கொண்டிருப்பது வழக்கம். பாரதி அங்கே செல்கிற போது, திருவிக்காவை பார்க்க செல்கிற போது, இவர்கள் பின்னாலே ஒரு மூலையிலே அமர்ந்து கைராட்டையில் நூல் நூற்று கொண்டு இருப்பார்கள். இருவருமே பூஞ்சியான உடம்பு. உள்ளே செல்கின்ற பாரதி, என்ன விளக்கெண்ணெய் முதலியாரே, விளக்கெண்ணையும் கத்தாழையும் வெண்டைக்காயும் போட்டு குழப்பி ஏதாவது எழுதி கொண்டு இருப்பீரே என்று கேலி செய்து கொண்டே போவான். ஏனென்றால் திருவிக்கா அவர்கள் அன்னி பெசன்ட்டினுடைய இயக்கத்தை சார்ந்தவர். அன்னி பெசன்ட்டை அன்னை பெசன்ட் என்று எழுதுவார். பாரதி சொல்வான், என்னவாய் அன்னி பெசன்ட்டை அன்னை பெசன்ட் என்று சொல்லீர்கள், அவர்கள் அன்னை பெசன்ட் இல்லை அந்நிய பெசன்ட் என்று எழுது என்பான். அப்படி அன்னி பெசன்ட்டை எதிர்த்த பாரதி அங்கே மூலையிலே ஒரு ஓரத்திலே அமர்ந்து நாட்டையில் நூல் நூற்று கொண்டிருக்கிற கல்கி கிருஷ்ணமூர்த்தியையும் சாமிநாத சர்மாவையும் பார்த்து, என்னவோய் கயிறு திரித்தே நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி விடலாம் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்பானான். இப்படி தீவிரவாதத்தில் புரட்சியிலே நம்பிக்கை கொண்டிருந்த பாரதி திருவிக்காவையும் அவருடைய உதவியாளராக இருந்த கல்கி கிருஷ்ணமூர்த்தி சாமிநாத சர்மாவையும் இவ்வாறெல்லாம் கேலி செய்வார். ஆக அந்த அன்னி பெசன்ட் ஜே. கிருஷ்ணமூர்த்தியை தத்துப்பிள்ளையாக எடுத்துக்கொண்டதை, அதனால் நடந்த அந்த வழக்கை அடிப்படையாக கொண்டு எழுதியது த ஃபாக்ஸ் வித் எ கோல்டன் ட்ரெயின் என்ற நூலாகும். அதற்கு 200 பிரதிகள் வந்தபொழுது அந்த ஆர்டரை, அந்த காடையை கிழிச்சு எறிஞ்சிட்டு, போகச் சொல்லு விதவை பசங்களை, நான் மூளையை கசக்கி பிழிந்து பாஞ்சாலி சபதம் பாடியிருக்கிறேன், அதை கேட்க இந்த நாட்டில் இல்லை, ஏதோ பொழுதுபோக்கிற்காக நான் எழுதியே, அதுவும் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் என்பதற்காகவே கேட்கிற இவர்களை போகச் சொல்லு விதவை பசங்கள் என்று திட்டுகிறார். பாரதி காசுக்காக எழுதியதில்லை என்பதற்கு இது ஒரு சான்று. எதை எழுதினாலும் எண்ணினாலும் எடுத்து ஏம்பினாலும் எனதருமை தாய்மொழியாகிய தமிழில் எண்ணுவேன், எழுதுவேன், எடுத்து ஏம்புவேன் என்று வாழ்ந்த பாரதி தமிழுக்காகவே வாழ்ந்து மறைந்தான். ஆகியனாலே தான் அவரை பற்றி பாரதிதாசன் பின்னால் பாடுகிற போது சொல்லுவார், பாரதியின் நெஞ்சம் கந்தையை எண்ணுவதும் இல்லை, கையில் காசை நினைப்பதும் இல்லை, செந்தமிழ் வாழி நல்ல செந்தமிழ் வாழி என்று வாழ்ந்தார் என்று சொல்வார். பாரதிக்கு உள்ள கவிதையே வருத்தமே என்ன என்றால், பாட்டின் பயனறிய மாட்டாரோ நம் தமிழர், பாட்டின் பயனறியும் பாக்கியம்தான் என்றடைவார் என்று பாடினார். அவருடைய நண்பர் வாவேசையர் சொல்லுவார், 800 ஆண்டாய் தமிழ்நாட்டிற்கு கவிஞன் இல்லை என்ற குறையை போக்க வந்தவன் பாரதி என்று. கம்பனுக்கு பிறகு தமிழ்நாட்டில் தோன்றிய மிகப்பெரிய கவிஞன் பாரதி தான். ஆகையினால தான் வாவேசையர் தான் ஆரம்பித்த பாலபாரதி என்ற அந்த இதழுக்கு ஏன் பாலபாரதி என்று பெயர் வைத்தேன் என்றால், என்னுடைய நண்பனுடைய மகா கவிஞனாக விளங்குகின்ற பாரதியின் புகழை இந்த தமிழ் மக்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆகவே அவனுடைய பெயர் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய தமிழ் வார இதழுக்கும் மாத இதழுக்கும் பாலபாரதி என்று பெயர் வைத்தேன் என்று சொல்லுகிறார். இந்த 3 பேரும் திட்டமிட்டு வாழ்ந்தார்கள். மண்டைய சீனிவாச ஐயங்கார்,
வாவேசையர் பாரதி. பாரதி கவிதை, வாவேசையர் சிறுகதை, மண்டையன் சீனிவாச ஐயங்கார் மொழிபெயர்ப்பு. அனாமதேயம் என்ற பெயரிலே பல பிரெஞ்சு சிறுகதைகளையும் மற்றவற்றையும் மொழிபெயர்த்திருக்கிறார். வாழ்க்கையில் சபதம் கொண்டு வாழ்ந்தவர்கள். மாலை நேரங்களிலே கடற்கரைக்கு செல்கிற பொழுது பாரதி தன் மனைவி செல்லம்மாவின் தோளின் மீது கை போட்டு கொண்டு தான் போவார். வாவேசையருடைய மனைவி அந்த அம்மா பாக்கியலட்சுமி முன்னால் போவாங்க. மண்டையன் சீனிவாச ஐயங்கார் துணைவியாரும் முன்னால் போவாங்க. இவங்க 2 பேரும் பின்னால் தான் வருவாங்க. ஒரு இடைவெளி இருக்கும். பாரதி மட்டும் செல்லம்மா தோளில் கை போட்டு கொண்டு போவான். உடனே மண்டையன் சீனிவாச ஐயங்காரும் வாவேசையரும், என்ன பாரதி, என்ன பாரிஸில் நடந்து போவதாக உனக்கு நினைப்பா என்று கேலி சொல்வார்கள். பாரதி சொல்வான், என் மனைவியின் தோள் மீது நான் தானே கை போட்டு போக முடியும். தான் நினைத்ததை அவன் சாதித்தான். நீங்கள் இன்றும் பாருங்கள், தமிழ்நாட்டில் எவ்வளோ நம்ம முற்போக்கான செய்திகள் எல்லாம் பேசுகிறோம், மேடைகள் முழங்குகிறோம். ஆனால் வீட்டில் போகிற போது மனைவி நமக்கு பின்னால் வரணும், இல்லைன்னா முன்னால் ஒரு 5 அடி 10 அடிக்கு முன்னால் தான் போகணும். சேர்ந்து கைகோத்து போகிற பழக்கமெல்லாம் ரொம்ப அருகி போய்விட்டது. எவ்வளோதான் நம்ம முன்னேறி இருந்தாலும் இந்த சமத்துவம், அந்த மனப்பூர்வமான இதெல்லாம் இல்லை. ஆனால் பாரதி ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால், அதுவும் ஒரு அந்நிய ஆட்சிக்கு ஆட்பட்டிருந்த இந்த நாட்டில், 2% மக்களே படித்திருந்த இந்த நாட்டில் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் என்றால் மிகுந்த ஆச்சரியம். ஆகையினால தான் அவனுடைய கவிதை, கட்டுரை இவற்றை எல்லாம் விட பாரதியின் வாழ்க்கை நமக்கு கற்பிக்கும் பாடம் ஏராளம் ஏராளம் ஏராளம். வாழ்ந்து காட்டினான். எவ்வளவு துல்லியமாக மனித உணர்வுகளை உணர்ந்திருக்கிறான் என்பதற்கு எடுத்துக்காட்டு இன்றைக்கு 1916-17 காதல் மனம் செய்து கொள்கின்றவர்களை, ஜாதி மறுப்பு தகனம் செய்து கொள்கின்றவர்களை முச்சந்தியிலே வெட்டுகிறார்கள். அதற்கு நாடக காதல் என்று பெயரிடுகிறார்கள். அந்த கொலைகளை ஆணவ கொலை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதை எல்லாம் உணர்ந்து பாரதி அன்றே பாடினான், நாடகத்தில் காவியத்தில் காதல் என்றால் நாட்டினர்தாம் வியப்பெதி நன்றாம் என்பார். ஊடகத்தே வீட்டினுள்ளே கிணற்றோரத்தே ஊரினிலே காதல் என்றால் உருமுகின்றார். பாடை கட்டி அதை கொள்ள வழி செய்கின்றாள். பாரினிலே காதல் என்னும் பெயரை மாய்க்க மூடரெல்லாம் பொறாமையினால் விதிகள் செய்து முறை தவறி இடரெய்தி கெடுகின்றாரே என்று பாடுகிறார். நாடகத்தில் காவியத்தில் காதல் என்றால் நாட்டினர் தாம் வியப்பெய்தி நன்றாம் என்பார். சினிமாவிலே காதல் காட்சியை ரசிக்கின்றவர்கள், நாடகத்திலே காதல் காட்சியை ரசிக்கின்றவர்கள் தங்களுடைய குடும்பத்தில், தங்களுடைய வீட்டில் அத்தகைய ஒரு நிகழ்வு நடக்குமையானால் அதை பாடை கட்டி வழிகொள்ள வழி செய்கின்றார். எல்லாம் செத்த பிறகு தான் பாடையை கட்டுவான். பாரதியினுடைய நுணுக்கமான அந்த சொற்பிரயோகத்தை நீங்கள் பார்க்கணும். வீட்டில் ஒருத்தர் இறந்த பிறகு தான் பாடை கட்டுறதுக்கு ஆளை கூப்பிடுவோம். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இந்த மூட நம்பிக்கையும் மூர்க்கத்தனமும் கொண்ட இந்த மக்கள் காதலுக்கு ஏற்கனவே பாடை கட்டி வச்சிருக்கான். பாடை கட்டி அதை கொள்ள வழி செய்கின்றார். கொலை செஞ்ச பிறகு பாடையை கட்டினா பரவாயில்ல, பாடையை கட்டிட்டு கொலையை செய்கிறார். அதை இன்று ஆணவ கொலை என்று நம்முடைய ஊடகங்களும் பத்திரிகைகளும் சொல்லுகின்றன. அவன் சொல்லுகிறான், காதலினால் அறிவி காதலினால் உயிர் தோன்றும், காதலினால் உயிர் வீரத்தில் ஏறும், காதலினால் அறிவெய்தும், இங்கு காதல் கவிதை பயிரை வளர்க்கும், ஆதலினால் அவள் கைகளை பற்றி அற்புதமென்று இரு கண்ணடி ஒற்றி வேதனை இன்றி இருந்தேன் வீணை குரலிலோர் அவர் பாட்டி செய்திட்டால். இது அவன் வாழ்க்கையில் நடந்தது. அப்படியே வாழ்ந்தான். காதலினால் உயிர் தோன்றும், காதலினால் உயிர் வீரத்தில் ஏறும், காதலினால் அறிவெய்தும், இங்கு காதல் கவிதை பயிரை வளர்க்கும். அதனால தான் காண்டேயர் சொன்னார், காதல் என்பது வேறொன்றும் இல்லை, அது புரட்சியின் மறுபெயர். அதனால தான் விக்டர் ஹியூகோ சொன்னான்,
கல்லானால் காந்த கல்லாக பிற, மனிதனாக பிறந்தால் காதல் செய்யுன்னு சொன்னான். அந்த உயரிய அந்த உணர்வை இந்த 2017 தமிழ்நாட்டிலே நாம் எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி கொலைவெறியர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை எண்ணி பாருங்கள். ஜாதியற்ற மதங்களற்ற சமுதாயத்தை சமைக்க வேண்டும் என்று குரல் எழும்பி 200 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. பெண்ணுரிமைக்காக குரல் கொடுத்த ராஜாராம் மோகன் ராயிலிருந்து இன்று கணக்கிட்டால் 200 ஆண்டுகளாக இருக்கின்றன. ஆனால் இன்னும் நம் நாட்டில் மனிதனிடத்திலே விழிப்புணர்வு இல்லை என்றால் பாரதியின் கனவு நனவாகிறதா அல்லது கனவாகவே இருக்கிறதா என்பதை யோசிக்க வேண்டும். அதனால தான் அந்த பாரதியினுடைய நூல்களை எல்லாம் பார்க்கிறோம். பாரதியினுடைய அத்தியந்திய சீடர்களுடைய குவளைக்கண்ணுடைய அர்ப்பணிப்பு, பாரதியினுடைய மிக நெருங்கிய நண்பராகவும் அவராலேயே தம்பி என்று அழைக்கப்பட்ட பரளிசு நெல்லையப்பர், அவரெல்லாம் 70 வரைக்கும் வாழ்ந்தார். அவரையெல்லாம் பயன்படுத்தி கொள்ள நாம் தவறிவிட்டோம். அவருடைய முக்கியமான நூல்களை எல்லாம் வெளியிட்டவர் பரளிசு நெல்லையப்பர். நம்முடைய கவிதை உலகத்தில் மேல்நாட்டில் எல்லாம் பொய்டிக் பீரியடுன்னு சொல்லுவாங்க. கீட்ஸு, ஷெல்லி, வேர்ட்ஸ்வர்த்து, கோலரிட்ஜ் அப்படின்னா அந்த கவிஞர்களுடைய கவிதை ஏற்றுகின்ற அந்த காலம் அப்படின்னு ஒன்று உண்டு, இந்த பொய்டிக் பீரியட். அதுபோல் பாரதியினுடைய அந்த பொய்டிக் பீரியடுங்கிறது 1908 12. 1908 12 பாரதி பாட வேண்டிய அனைத்தையும் பாடிவிட்டான். அவனுடைய பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, இந்த முப்பெரும் பாடல்களும் மற்ற கவிதைகளெல்லாம் அந்த 8 12 வந்துடுது. பிறகு அவன் மனிதனை பாடமாட்டேன் என்று சொன்னான். இனி நான் மனிதனை பாடமாட்டேன். ஆனால் அதற்கு விதிவிலக்காக 1920 கர்நாடகத்தான் வைஷு சண்முகத்தை பாடினான். கர்நாடகத்தான் வைஷு சண்முகம்தான் செட்டிநாட்டு குலவிளக்கு என்ற தலைப்பிலே போற்றப்பட்டு இருக்கிறார். விருத்தங்கள் அதை அவர் வெளியிடவே இல்லை, சொல்லிக்கவும் இல்லை. ஆனால் நல்ல வேளையாக இந்த செய்தி கவிஞர் முடியரசனுக்கும் தமிழர்களுக்கும் தெரியும். கர்நாடகத்தானுடைய வைசு சண்முகத்தினுடைய வீட்டிற்கு பேர் இன்ப மாளிகை. அது இன்று மண்மேடாகிவிட்டது. யார் இந்த கர்நாடகத்தான்னா உங்களுக்கு நல்லா சுலபமாக புரிய வைக்கணும்னா, ரஜினி படத்தை அதிகமாக டைரக்ட் செய்த எஸ்பி முத்துராமனுடைய மனைவியினுடைய தாத்தா, அவர் தான் கர்நாடகத்தான் சண்முகம். அந்த கர்நாடகத்தான் சண்முகம் வள்ளல். நாம் சடையப்ப வள்ளலை பார்த்ததில்லை, ஆனால் கம்பனுக்கு ஒரு சடையப்ப வள்ளலை போல பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் சடையப்ப வள்ளலாக வாழ்ந்தவர் கர்நாடகத்தான் வைஷு சண்முகம். அந்த இன்ப மாளிகைக்கு வராத தலைவர்களே இல்லை. 1927 காந்திக்கு ஏலமிட்ட அந்த கதர் சிட்டை, அந்த கதர் மாலையை 1000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தார். தன்னுடைய தலைவர் காரில் ட்ரெயின்லையும் போகிறாரேன்னு சொல்லி தன்னுடைய காரை கொடுத்தார் பெரியாருக்கு. அந்த கார் 1937 இந்திய எதிர்ப்பின் போது ஜப்தி செய்யப்பட்டு நீண்ட நாள் பெரியார் மாளிகையில் கிடந்தது. இப்படி எல்லோருக்கும் தோள் கொடுத்த மிகப்பெரிய வள்ளல். கல்வி கண் கொடுத்த காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவரை காண செல்கிறார். அப்பொழுதெல்லாம் முதலமைச்சரை பார்க்குறது அவ்வளோ கடினமான வேலை இல்லை. அவர் அன்னைக்கு முன்னால் ஒரு சின்ன கோலையில் வெள்ளை தாள்கள் இருக்கும் கையகலத்துக்கு. அதில் யார் வந்திருக்கிறான்னு எழுதி கொடுத்தா அந்த உதவியாளர்கள் முதலமைச்சர்கிட்ட கொண்டு கொடுப்பாங்க. உடனே அவங்க கூப்பிடுவாங்க. ஆனால் கர்நாடகத்தான் வைஷு சண்முகம் கடைசி காலத்தில் இவர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது எழுதி கொடுக்குறார். உடனே அதை எடுத்துக்கொண்டு உள்ளே கொடுக்குறாரு. காமராஜர் பதறி அடித்துக்கொண்டு வெளியே வருகிறார். மகாகவியை ஆதரித்த வள்ளலே வருக என்று அணைத்துக் கொள்கிறார். இப்படி பெருந்தலைவர் காமராஜராலேயே போற்றப்பட்ட கர்நாடகத்தான் சண்முகம் பாரதியாராலே பாடப்பட்டார். அந்த பாடலை அவர் வெளியிடவே இல்லை. அது ஒரு பெரிய வரலாறு. இது முடியரசனுக்கும் தமிழர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பாரதியாருக்கு கடைசி காலத்தில் மாதம் 40 ரூபா அனுப்பிச்சிட்டு இருந்தார் கடையத்துக்கு. பாரதிதாசனையும் வாழ வைத்தவர் கர்நாடகத்தான் சண்முகம்.
அவருடைய மூத்த மகள் சரஸ்வதியின் திருமணத்தை நடத்தி வைத்தவரே கர்நாடகத்தான் சண்முகம் தான். அவர் விதவை திருமணம் செய்து கொண்டவர். அந்த அம்மாவின் பெயர் மஞ்சுளாபாய். அவங்க இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் 2001 கூட இருந்ததாக கேள்வி. பெரியார் மணியம்மை மாணவியர் விடுதியில் வார்டனாக இருந்தாங்களாம் திருச்சியில். ஆனால் யாருமே அவர்களை எல்லாம் பார்த்து இந்த வரலாறுகளை எல்லாம் நாம் பதிவு செய்யவில்லை. அந்த மஞ்சுளாபாய் தன் கழுத்தில் இருந்த அந்த தங்க நகைகளை பாரதிதாசன் மகள் சரஸ்வதிக்கு போட்டு திருமணம் செய்து வைத்தவர். அது ஒரு பெரு தனிக்கதை. அந்த பாரதி ஒரு நாள் இன்ப மாளிகையில் தங்கியிருக்கிற பொழுது கர்நாடகத்தான் வைசூசமூர்த்தி பார்த்து, ஒரு வெள்ளைத்தாள் எடுத்து வா, நான் உன்னை பற்றி பாடப்போகிறேன் என்று எழுதி கொடுத்தார். 1954 வரை கர்நாடகத்தான் சண்முகம் ஏறத்தாழ 35 ஆண்டு காலம் தன்னை பற்றி பாரதி மனிதனை பாடமாட்டேன் என்று சொன்ன பாரதி அந்த விதியை தளர்த்தி தன்னை பற்றி பாடினான் என்பதை வெளியவே காட்டிக்கொள்ளல். இதை அறிந்த முடியரசனும் தமிழர்களும் வைசு சண்முகத்தினுடைய கடைசி காலத்தில் அவரை வீட்டில் தினைக்கும் சென்று பார்ப்பது வழக்கம். அப்போ இன்ப மாளிகை போயிடுது. ஒரு சாதாரண கள்ளிக்கோட்டை ஓடு போட்ட வீட்டில் இருக்கார். ஆனால் அந்த கர்ணன் டெஸ்க்கு ஒன்று உண்டு. அது இல்லை ஒரு ட்ராயரு, அதுக்குள்ளே தான் பாரதி எழுதின கடிதங்கள்லாம் வச்சுருப்பார். பாரதியோட ஒரு நெருங்கிய தொடர்பு, கடையத்துக்கெல்லாம் சென்று பார்த்தவர். அதனால் அவரை சந்திக்கிற பொழுதெல்லாம் முடியரசன் தமிழ்னா, ஐயா உங்களுக்கு பாரதி நிறைய கடிதங்கள் எழுதியிருப்பாரு, அதெல்லாம் காமிங்கம்பாங்க. யாரையும் பாட மாட்டேன்னு சொன்ன பாரதி உங்களை பற்றி பாடி இருக்கிறதா கேள்விப்படுறோம், அந்த கவிதையை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எங்கே போச்சோ போப்பா அப்படின்ட்டுருவார். இவர்கள் 2 பேரும் இதை எப்படியாவது நாம் வெளியிட்டிட வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு நாள் மஞ்சுளாபாய் இடத்துல, அவர் துணைவியார் இடத்துல சென்று ஐயாவினுடைய டிராயரில் அவரை பற்றி பாரதியார் எழுதுகிற அந்த கவிதை இருக்கும், அதை நீங்கள் எடுத்து கொடுக்கணுங்கிறாங்க. அந்தம்மா சொல்லுது, நிறைய கடிதங்கள்லாம் இருக்குது, அதை தேடி பார்த்து என்னாலலாம் எடுக்க முடியாது, வேணும்னா நான் ஒரு யோசனை சொல்கிறேன் செய்யுங்க. அவர் மாலையில் நடைப்பயிற்சி போவார் வெளியே, அந்த நேரம் நீங்கள் வாங்க, அவர் அந்த சாவியை அங்கே தான் மாட்டிட்டு போவார், அந்த சாவியை கொடுக்குறேன், திறந்து அந்த டெஸ்கில் இருக்கிற கவிதை எடுத்து பார்த்து தேடி எடுத்துக்கங்க. சரின்னு இவங்க காரைக்குடியில் அப்போ சரஸ்வதி வித்யாலயாவில் தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தார்கள். வழக்கம் போல் வாரத்துக்கு 2 முறை 3 முறை சென்று பார்க்குற வழக்கமுடைய இவர்கள் கர்நாடகத்தான் சண்முகத்தை பார்க்க போகிறாங்க. அவரை அந்த நடைப்பயிற்சிக்காக கிளம்பி போன உடனே திருமுனையில் இருந்த இவங்க 2 பேரும் விரைந்து சென்று மஞ்சுளாபாய்கிட்ட போனால் அவங்க உடனே அந்த சாவியை கொடுக்குறாங்க. தேடுகிறாங்க, தேடின உடனே கிடச்சிருது, அதை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அப்போ தமிழ் மன்றத்தினுடைய தலைவராக இருந்த மயிலை சிவமுத்து எழில்னு ஒரு பத்திரிகையை கௌரவ ஆசிரியராக இருந்து தொடங்குகிறார் முடியரசன் தமிழர்களும். அதுக்கு கௌரவ ஆசிரியர் மயிலை சிவமுத்து, அவர் பேரில் எழில்னு பத்திரிக்கை 54ல் ஒரு 4 இஷ்யூ வந்தது. அதில் முதல் இஷ்யூவில் இதுவரை பாரதி எழுதிய கவிதைகள் வெளிவராத கவிதைகள் முக்கியமானதுன்னு போட்டு கர்நாடகத்தான் சண்முகத்தை அவர் பாடியதை வெளியிட்டாங்க. வெளியிட்டுட்டு அந்த இஷ்யூவை எழில் முதல் பிரதியை கர்நாடகத்தான் சண்முகத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கர்நாடகத்தான் சண்முகம் பிரித்து பார்த்துட்டு, இது எப்படி இவங்க கைக்கு போச்சு, இதை நான் யாருக்கும் காட்டாமல் வச்சுருந்தேன், தமிழ் படிச்சுட்டு இப்படி திருட்டு பயல்களாக இருக்கானுங்களே, நான் இல்லாத போது வந்து எடுத்திருக்கானுங்க, தமிழ் படிச்சுட்டு திருடலாமா, திருட்டு பயலாக இருக்கானுன்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறார். மஞ்சுளாபாயை கேட்குறார், நீ எடுத்து கொடுத்தியான், இல்லைங்கிறாங்க. உடனே கோபம் அசாத்தியமாக இருக்குது. சரி, கர்நாடகத்தானுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு மாலையில் வராங்க 2 பேரும். வந்த உடனே முடியரசனையும் தமிழனையும் பார்த்தேன், ஏண்டா தமிழ் படிச்சுட்டு இப்படி திருட்டு பயல்களாக இருக்கீங்களே, நியாயமாடா ஊன்னு கத்துறார், வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறார். அவர் திட்டி தீர்த்த பிறகு முடியரசன் அவரை பார்த்து சொல்கிறார், ஐயா உங்களை ஜெயிலுக்கு போகாமல் நாங்கள் காப்பாற்றிருக்கிறோம், ஆனால் நீங்கள் எங்களை திட்டுறீங்க அப்படின்னு. ஒன்று
கர்நாடகத்தான் சண்முகம் அதிர்ச்சி ஆகிடுது. நான் ஜெயிலுக்கு போகாமல் காப்பாற்றிருக்கீங்களா? அது என்னடா சொல்கிறீங்க அப்படிங்கிறார். ஆமாங்கய்யா, நாட்டுடைமையாக்கப்பட்ட பாரதியின் கவிதைகளை நீங்கள் ஒளித்து வைத்திருக்கிறீர்கள், அது திருட்டு குற்றம். அதனால் சட்டப்படி உங்களை சிறைக்கு அனுப்பலாம். அந்த தண்டனையிலிருந்து உங்களை இன்றைக்கி நாங்கள் தப்ப வச்சுருக்கிறோம். ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்காமல் எங்களை திட்டுறீங்களேன்னு. என்னடா இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் அவர் கோபம் தணிகிறது. இவ்வாறு தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமலே வாழ்ந்த பல தியாகிகள் தமிழ்நாட்டில் உண்டு. அதில் கர்நாடகாத்தான் வள்ளல் பாரதியும் பாரதிதாசனையும் வாழ வைத்த சண்முகம், அவருடைய வாழ்க்கை குறிப்பில் இதெல்லாம் எழுதியிருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். அவர் வாழ்க்கை குறிப்பில் எழுதப்படலை. தமிழ்நாட்டில் அண்மையில் 65 வரை வாழ்ந்த கர்நாடகாத்தான் சண்முகம், வை கோவிந்தன் போன்றவர்களுடைய வரலாற்று நினைவுகள் எல்லாம் பதிவாகி இருக்குமையானால் பாரதியை பற்றி மிக அரிய செய்திகள் எல்லாம் வெளிவந்திருக்கும். ஆகவே பாரதியினுடைய வாழ்க்கை அவருடைய கவிதை கட்டுரையை காட்டிலும் மிக உயர்வானது. பாரதியை முழுமையாக நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டுமென்றால் கவிதையை மட்டும் படித்தால் போதாது, அவருடைய கட்டுரையையும் படிக்க வேண்டும், வியாசங்களை படிக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை வரலாறு, இந்த 5 பேருடைய வாழ்க்கை வரலாறு, மகாகவி பாரதியார் வாரா எழுதியது, பாரதி நினைவுகள் எதுகிரி எழுதியது, என் குருநாதர் கனகலிங்க எழுதியது, சித்திர பாரதி, புதுவையில் தேசபக்தர்கள், ஏகே செட்டியார் தொகுத்த தொகுப்பு, இவையெல்லாம். இவற்றையெல்லாம் வெளிக்கொணர்வதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட சீனி விஸ்வநாதன், பேசுமணி, கடைசி காலத்தில் பரளிச்சி நெல்லைப்பரோடு இருந்த எதிரொலி விஸ்வநாதன், இவர்களெல்லாம் வெளியிட்டிருக்கிற நூல்கள் எல்லாம் நாம் பாரதியை முழுமையாக உணர்ந்து கொள்வதற்கு ஓரளவுக்கு உதவும். அவர் பல்வேறு துறைகளில் நமக்கு முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்கிறார். தமிழ் இலக்கியத்தில் ஒரு பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தி தமிழர்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்த பாரதி இன்றும் என்றும் நம்மோடு நமக்கு அணையா விளக்காக வழிகாட்டி கொண்டு இருப்பார். இந்த ஞானாலயாவினுடைய மிகப்பெரிய பங்களிப்பு பாரதியினுடைய கிடைக்காத ஜீவவாக்கு என்ற நூலை கண்டுபிடித்து கொடுத்தது. அதற்குள்ள ஒரு பெருமைகளில் சிறப்பான ஒரு பெருமை. பாரதியினுடைய அரிய கட்டுரைகள் தினமணியிலே டி.எஸ். சொக்கலிங்கத்தினிடத்தில் உதவி ஆசிரியராக பணிபுரிந்த புதுமை பித்தன் போட்ட பாரதி மலர்கள் 35, 36, 37 இவற்றையெல்லாம் பாரதி அருங்காட்சியகத்திற்கு கொடுத்த பெருமை ஞானாலயாவிற்கு உண்டு. ஏறத்தாழ ஒரு 37 ஐட்டம் பாரதிதாசன் உடைய படைப்புகள், அதுவும் குறிப்பாக பாரதிதாசன் எழுதிய 2 கடிதங்கள், இவையெல்லாம் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பாரதி அருங்காட்சியகத்துக்கும் பாரதிதாசன் அருங்காட்சியகத்திற்கும் ஞானாலயா வழங்கியிருக்கிறது. இவ்வாறு பாரதிதான் ஞானாலயாவிற்கு வழிகாட்டியாக இருந்து பாரதியின் நூல்தான் இந்த நூலகம் இந்த அளவுக்கு வளருவதற்கும் காரணமாக இருந்து என்பதை சொல்லிக்கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன்.